நம்ம கமிஷனர் அதாவது மகேஷ் சார் இருந்துகிட்டு, இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல கௌதம். இந்த கேஸ பத்தி நான் விசாரிச்சேன். நான் விசாரிச்ச வரைக்கும் இலக்கியா வந்து இப்போ ரொம்பவே கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. அவங்க இதுல பயங்கரமா லாக் ஆயிருக்காங்க. அவங்க இதுல வந்து அஞ்சலியோட வயித்துல இருக்க குழந்தைய அழிக்க பார்த்தாங்களா? என்ன? ஏது? அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. ஆனா இந்த இடத்துல வந்து இலக்கியாவ பத்தி எனக்கும் நல்லாவே தெரியும். உங்களுக்கும் நல்லாவே தெரியும். இலக்கியா அந்த மாரி செய்யக்கூடிய ஆள் கிடையாது. ஆனா அவங்க மாட்டியிருக்கிறது வந்து வசமா சிக்கியிருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே நம்ம கௌதமுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அந்த ஒரு வழி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கிட்ட வந்து அதாவது கௌதம் இருந்துட்டு அந்த கமிஷனர் கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த ஒரு நேரத்துல கமிஷனர் சொல்றத கேட்டு நம்ம கௌதம் பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிச்சுறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம ஜெயில்ல நின்னு கதறிட்டு இருக்காங்க. நம்ம கௌதமும் நேரா போய் பார்த்துட்டு, "என்ன இலக்கியா நீ பண்ணி வச்சிருக்க? நீ வந்து அதாவது உண்மையிலேயே மயக்க மருந்து கலந்து அந்த இளநீல குடுத்தியா?" அப்படின்ற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இத கேட்ட உடனே வந்து வேற வழி இல்லாம நம்ம இலக்கியாவும் வந்துட்டு, "ஆமா கௌதம்" அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம், "எதுக்காக இலக்கியா அப்படி பண்ண நீயி? நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன். அவ கர்ப்பமா இருக்கிறா, இல்லாம போறா. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீ சைலன்ட்டா விட்டுருன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். இப்போ எந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்கேன்னு பார்த்தியா?" அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு நேரத்தில நம்ம இலக்கியா இருந்துட்டு, "கௌதம் நான் சொல்றத கேளுங்க கௌதம். நான் வந்து வேற வழி இல்லாம தான் இப்படி பண்ணேன்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொன்னதுக்கப்புறமா, நம்ம கௌதமும் வந்துட்டு, "நான் எப்படியாச்சும் உன்ன வெளிய எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் இலக்கியா. இதுக்கப்புறமும் அந்த அஞ்சலி இருந்துட்டு கர்ப்பமா இருக்கா, இல்ல அப்படின்றத ஆராயணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்காத." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு நேரா கமிஷனர பார்க்கறதுக்காக போறாங்க. கமிஷனர பார்க்கறதுக்காக போனதுக்கப்புறமா, கமிஷனர் வந்துட்டு இப்படி வந்து சொன்ன உடனே பயங்கரமான அதிர்ச்சி. அதையும் தாண்டி இப்போ நம்ம இலக்கியா சொன்ன அந்த ஒரு விஷயத்த, அதாவது அஞ்சலி கர்ப்பமா இல்லன்னு சொல்லிட்டு, இலக்கியா எதுக்காக அவ்ளோ தீர்க்கமா வந்து நம்புறான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல மகேஷ். நான் வந்து என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்க. இலக்கியா கிட்ட வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். அவ கர்ப்பமா இருந்தாலும், இல்லன்னாலும் பிரச்சனை கிடையாது. சைலன்ட்டா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த மாரி பண்ணி இப்படி சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டாளே அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது தான், நம்ம கமிஷனர் இருந்துட்டு அதாவது மகேஷ் சார் இருந்துகிட்டு இப்போ ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அதாவது எனக்கும் அதுதான் தோணுது கௌதம். நம்ம ஆரம்பத்துல இருந்தே இந்த இலக்கியா அதாவது அஞ்சலிய வந்து நம்ம சந்தேகப்பட்டது. அது மட்டும் இல்லாம அஞ்சலி கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னால கூட நம்பவே முடியல. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கேஸ்ல இலக்கியா வசமா சிக்கியிருக்காங்க. அவங்கள வெளிய கொண்டு வரணும் அப்டின்னா, நம்ம இந்த ஒரு தப்பெல்லாம் வந்து இலக்கியா செய்யல அப்டின்னு சொல்லிட்டு நம்மளால எந்த ஒரு ஆதாரத்தையும் சப்மிட் பண்ண முடியாது. ஆனா, அதே சமயம் அஞ்சலியோட கர்ப்பம் அவ வந்து உண்மையிலேயே கர்ப்பமா இல்ல அப்டிங்கிறத ஒண்ணு நிரூபிச்சா, நம்ம ஈஸியா வந்து இலக்கியாவ வெளிய கொண்டு வந்துரலாம். அதுதான் நமக்கு இருக்கிற சீக்கிரமா சூப்பரான ஒரு வழி அப்டின்னே சொல்லலாம். அப்டின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது கௌதமும் அந்த அஞ்சலி வந்து கர்ப்பமா தான் இருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த ஒரு டைம்ல இந்த மாரி அதாவது ஒரு வேள அஞ்சலி கர்ப்பமா இல்லாம இருந்தா, நம்ம இலக்கியா சொல்ற மாரி, "அப்ப என்ன பண்ணுவீங்க கௌதம்?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அடுத்ததா அஞ்சலிய பத்தி ரிசர்ச் பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.